இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமைக்கும் அதிமுக இருக்கிற பொசிஷனுக்கும் யார்கிட்ட பேசுவா? அதிமுக தானே பாஜக தானே அதிமுககிட்ட பேசுவோம், அதிமுக தானே முடிவு பண்ணும். சரி, அன்புமணிகிட்ட யார் பேசுவா? ஆமாம், டிடிவி மட்டும் ஒருவேளை அவங்க பேசலாம், இல்லாட்டி இப்போ இருக்கிற உறவுக்கு டைரெக்டாக கூட பேசலாம். வேறு என்ன இது? சரி, இப்படி அவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு என்ன கலந்துரையாடினாலும் ஒரு செட்டப்பில் வர்றாங்களா இல்லையா? அதுதானே முக்கியம். ஆனால் இங்கே ஒவ்வொரு கட்சியும் கபலீகரம் பண்ணி அவர்களுக்கு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி 6 தொகுதி திருமாவளவன்லாம் கிட்டத்தட்ட மிரட்டப்பட்டிருக்காரு. இவ்வளோ தான் பார்த்துக்குங்க. எம்பியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருந்துக்குங்க. 6 பேர்லேயும் பழைய ஆட்கள் இருக்கணும். எங்களுக்கு எவ்வளோ வேணும்னு அவர் வாய் திறந்து கூட சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அடிமை தான். நீங்கள் உங்களுக்கு வாயை திறக்கணும்னா எதை திறக்கணும்னா நீங்கள் பாசிச பாஜக உள்ளே புகுந்துடும், இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவ்வளோ பிரச்சனை உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. எனக்கு ஒரு தோழர் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னாரு, என்னால் பேச முடியல, அவ்வளோ விஷயம் இருக்குது தோழர் இவனுங்க பண்ணுறதுன்றாரு. அப்போ ஆதாயம் எல்லாத்தையும் சுயமரியாதை இழந்து இவ்வளோ ஒரு வாய் கூட திறக்க முடியாமல் இப்படி அந்த கூட்டணியில் தொடர வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? தனிப்பட்ட ஆதாயங்கள். முன்னெல்லாம் கட்சிகள் கட்சியுடைய தான் பார்ப்பாங்க. 10 சீட்டு எங்கள் இதில் முடிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், இல்லாட்டி நாங்கள் வெளியே போகிறோன்ட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் இப்போ 10 சீட்டு இல்லை, 5 சீட்டு தான், 6 சீட்டு தான். நீங்கள் வாங்க, அதை நம்ம உட்காந்து பேசுவோன்ட்டு அவங்கள கரெக்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அந்த வேலையை கரெக்ட் பண்ணுறது டிஎம்கேவுடைய வேலைன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுடைய சாமர்த்தியம். ஆனால் கட்சி நலனை பலி கொடுத்துட்டு போகிறீங்களே, அப்போ அது இவங்களுடைய அடிமைத்தனம் தானே. தலைவர்கள் இன்றைக்கி அந்தளவுக்கு ஆகிட்டாங்க. முன்னெல்லாம் கம்யூனிஸ்டுகள் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அப்படி இப்படி இருக்கும், மார்க்சிஸ்டுகள் இருக்கவே மாட்டாங்க. இப்போ மார்க்சிஸ்டுகளையும் சேர்த்து முடிச்சு விட்டாங்க. நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள் இந்த கனகராஜ், அருணன் போன்றவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த லாடங்கட்டின குதிரை மாதிரி எதை பற்றியுமே அவர்களுக்கு யோசிக்கிறதே இல்லை. ஒரே இது பாஜக எதிர்ப்பு, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியில் நடக்க எதை பற்றியுமே கவலைப்படுறதில்லை.